ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ரைடு ரேப்பிடோவில் ஒரே ஒரு ரைடு எடுத்தால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆன் பண்ணிட்டேன். ஒன்று வந்திருக்கு. ஸோ 6.3 கிலோமீட்டர்ஸ் வருது. ஸோ அக்செப்ட் பண்ணலாம். இப்போ லொக்கேஷன் போயிடலாம், மெசேஜ் பண்ணிடலாம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா, இப்போது ஒரே ஒரு ரைடு எடுத்தால் எவ்வளோ காஸ்ட் வந்து ரேப்பிடோவிலேருந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ பிக்கப் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட பிக்கப் பாயிண்ட்டு வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ரைடு கஸ்டமர் வந்துட்டார். ஸோ ஓடிபி போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் இன்றைக்கான ஃபஸ்ட்டு ரைடை. ஸோ ஓகே. ஸோ மோஸ்ட்லி இப்போ இது வந்து யாருக்காக அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு ரைடு தான் எடுக்கிறதுக்கு எனக்கு டைம் இருக்குது, அதுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்காக தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, ஆஃபீஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வரணும். ஸோ ஒரு ரைடு அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது ஒரு ரைடு எடுத்துடலாம், வீட்டுக்கும் வந்துடலாம், ஒரு ரைடு எடுத்த மாதிரியும் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது ஒரு ரைடு ஒன்று, உங்கள் லொக்கேஷன் எதுவோ அந்த லொக்கேஷனை ப்ரிஃபர்டு லொக்கேஷனில் வச்சுட்டு ஸோ ஒரு ரைடு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் வீட்டுக்கு வரும்போதே ஒரு ரைடும் முடிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இது 6.3 கிலோமீட்டர்ஸ் வருது. பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு. மோஸ்ட்லி நீங்கள் ஒரு ரைடு தான் எடுக்க போகிறீங்கன்னா, நீங்கள் அதில் வந்து கோ டு ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ரேப்பிடோ ஓட்டுறவங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த கோ டு ஏரியா லொக்கேஷனை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ரைடு எடுத்திங்கன்னா உங்கள் லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரைடு வரும். எல்லா ரைடுமே அந்த மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த சைடில் நீங்கள் கிளம்பும் போது அந்த சைடில் யாராவது போகிறவங்க வந்து ரேப்பிடோ புக் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் உங்கள் லொக்கேஷனுக்கு வந்துடலாம் அந்த ரைடை அட்டன் பண்ணாலே. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான் இருக்குது. எப்போவுமே அந்த மாதிரி எப்போவுமே கஸ்டமர்கிட்ட ஹெல்மெட் கொடுத்துடுங்க. அவங்க வேணான்னு சொன்னாலும் அவங்க கையில் கொடுத்துடுங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு அவங்க வந்த உடனே ஹெல்மெட்டை வந்து அவங்க கையில் கொடுத்துடுங்க. அதுதான் பெஸ்ட்டு. ஒரு சில கஸ்டமர்லாம் ஹெல்மெட் இல்லை, எனக்கு வேண்டாம், நான் போட மாட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு சில கஸ்டமர் அவங்களே கையில் ஹெல்மெட்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, உங்கள் பைக்கில் ஏற்ற போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட்டை கொடுத்துருங்க கையில். ஸோ நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ வருது சொல்லிட்டு. ஸோ முடிஞ்சிடுச்சு. இப்போது ரைடு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 71 ருபீஸ் வந்துருக்கு. ஸோ இதுதான் கைஸ், ஒரு ரைடு எடுத்திருக்கேன். 6.3 கிலோமீட்டர்ஸ்க்கு 71 ருபீஸ் வந்துருக்கு. இது வந்து ஈவினிங் டைமில் எடுத்தது. ஸோ ஆஃபீஸ் முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த மாதிரியான இதுவில்.
ஸோ இதுதான் அமௌண்ட்டு. நமக்கு வந்து 52.19 பைசா கிரெடிட் ஆகிருக்கு. ஸோ என்னடா 71 ரூபாயில் 52 ரூபா தான் கிரெடிட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் கார்டுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அமௌண்ட்டுன்ட்டு. லாஸ்ட் ஏர்னிங்ஸ் இப்போ பார்க்கலாம் 52.19க்கு. ஸோ டோட்டல் கிலோமீட்டர்ஸ் 6.29 கிலோமீட்டர்ஸு. ஸோ இதில் வந்து 17% அவன் கமிஷன் பிடிச்சிருவான். ஸோ 11 ருபீஸ் அது போயிடுச்சு, ஜிஎஸ்டிக்கு 7 ருபீஸ் போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் 52 ருபீஸ். ஸோ இதுதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப்.